தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். கூண்டோடு அதிமுகவிலே இணையும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்றத்தில் என்பது வருவதற்கு இன்னும் 2 மாத காலங்கள் இருக்கிறது. ஆனால் கடந்த 6 மாத காலங்களாகவே மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை, தன் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்சி தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்கள், அது மட்டுமல்லாமல் மற்றொரு கட்சியிலே முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை, தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை அதிமுக, திமுக போன்ற அரசியல் கட்சிகள் மிக வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு இதுக்குமே செய்யாமல், எந்த ஒரு அடுத்த கட்ட வேலைப்பாடுகளும் செய்யாமல் அதிமுகவில் இணைந்து விடலாம், எடப்பாடியை முடித்து விடலாம் என நினைத்துக் கொண்டே இருந்தார். அதற்கும் ஆப்பு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமிகள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அனைவருமே, வைத்திலிங்கம் உட்பட, ஜேசிடி பிரபாகரன் உட்பட அனைவருமே திமுகவின் பக்கம் இணைஞ்சிட்டாங்க. ஆனால் திமுகவின் பக்கம் அவர்கள் இணைந்தாலும் அதிமுகவில் இருந்து பிரிந்து போன ஓபிஎஸ்க்கு ஆதரவாக, வைத்திலிங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட தொண்டர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நமது ஓபிஎஸ் உடைய சொந்த தொகுதியான போடி தொகுதியிலே கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்களையும் சரி, வைத்திலிங்கத்துக்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்களையும் சரி, திமுகவிலே இணைந்துவிடக் கூடாது அப்படின்னு நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரிலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாய் கழகமான அதிமுகவிற்கு திரும்பி வருவதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்துவிட்டனர். அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் 1000க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து, அதுவும் போடி தொகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்குத்தான் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தொகுதி வாரியாக தொண்டர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் திமுகவின் பக்கம் இணைய மாட்டார். வைத்திலிங்கம் போன்றவர்களெல்லாம் சமயத்துக்கு மாறக்கூடிய நபர்கள் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏனென்றால் இதற்கு முன்னதாக வரைக்குமே நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், அதே போல புரட்சி தலைவி நமது ஜெயலலிதா அம்மையாரை தெய்வமாக வணங்கிய அந்த 2 கைகள் தற்சமயம் கலைஞர் கருணாநிதியை தெய்வமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டன் யாரும் திமுகவின் பக்கம் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அப்படித்தான் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே அதிமுகவில் தன்னை மீண்டும் கழகத்திலே அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக முக்கிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.